வர சொன்னியாமே, என்ன விஷயம்? வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல். அத பத்தி பேசதான் உங்க எல்லாரையும் வர சொல்லிச்சு. அவளை நீங்க எல்லாம் அந்த விரட்டும் போதே நினைச்சேன். இப்ப போய் அந்த பொண்ணு பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா வேற வீட்டுல இருப்பாங்களே. அதான் இல்ல, அவங்க 2 பேரும் டவுனுக்கு பஸ் ஏறினதை 2 கண்ணால பார்த்தேன். அப்படி சொல்றாங்க. ஊசி கேப்ல உள்ள நுழைற ஆள் தானே நம்ம. இந்த கேப் போதாதா? வாங்கடா. என்னக்கா ரொம்ப நல்லா இருக்கீங்க? அக்காவை ஊருக்கு போக கூடாதுன்னு அம்மாவும் அப்பாவும் திட்டிட்டாங்க. அப்படியே சொன்னாங்க? எங்களையும் திட்டி வீட்டை விட்டு எங்கேயும் வெளில போக கூடாது சொல்லிட்டாங்கக்கா. ஏன்னு கேட்கலையா? கேட்டதுக்கு வெண்ணிலாவுக்கு முதல்ல மூக்குனா கயிறு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் சொல்லி பயமுறுத்துறாங்கக்கா. எங்கடா வெண்ணிலாவை காணோம்? இப்ப பார்த்தா வெண்ணிலா வெள்ளை தெரிஞ்சு. மாப்பிள, இவனுக்கு எதை பார்த்தாலும் இப்ப வெண்ணிலாவை தெரிய ஆரம்பிச்சுடா. ஐயோ, ஊருக்குள்ள திருட வந்தாயா? யாராவது வந்து காப்பாத்துங்களே. ஐயோ, சீக்கிரமா வாங்க. பாதிகளா வெண்ணிலா மட்டும் விடுங்க மாட்டிக்கிட்டாளே. நீயா கத்தியோட இருக்காங்களே. இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா அங்க காணுமே. இப்ப இந்த பசங்கள கூட காணுமே. அண்ணே, என்னடா மாடுகளா? நீங்களா இங்க தான் உட்கார்ந்திருக்கீங்களா? ஊருக்குள்ள சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு போய் பார்க்கலையா? டேய், என்னடாப்பா? என்ன ஊருக்குள்ள திட்டனுக்கு வந்துட்டாங்களா? போடா, போய் வேலைய பாரு. அது எங்களுக்கும் தெரியும். போகாமட்டீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க சொல்லிட்டேன். டேய் மாடு, நாங்க என்ன வருத்த பண்ண? பின்ன நீங்க லோலோ நாளையில வெண்ணிலா கழுத்துல கத்திய வச்சு திருடினா நானா வருத்த பண்ணோம்? வாழ்க்கை பூரா நீங்க தான் வருத்த பண்ணோம். என்னது வெண்ணிலா கழுத்துல கத்தியா? இப்படியே வெளியே போனா அவமானம் போயிருண்டா. ஓடி சீக்கிரம் எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்கடா. வெளியில இருக்கிறவங்க நம்மளே தான் உன்னிப்பா கவனிச்சிருப்பாங்க. அதனால நம்மளே சண்டை போட்டுக்குவோம், நம்மளே பணியெல்லாம் கிழிச்சுக்குவோம். என்னடா சரியா? உன் உடம்புல சதையை தவிர வேற இருக்காடா? இல்ல என்ன நடக்குதோ? ஐயோ ஐயோ ஐயோ, அப்பா என்ன அடிக்கிறாங்கப்பா. அப்பா என்ன அடிக்கிறாங்கப்பா. அப்பா என்ன அடிக்கிறாங்கப்பா. ஐயோ 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 அப்பா காப்பாத்துப்பா. அப்பா ஏய், எங்க ஊருக்குள்ளே வாலாட்டுறீங்க? இங்க நாங்க 24 பேர் இருக்கோம்டா. எவனாவது ஊருக்குள்ள வந்தீங்க தொலைச்சிருவேன். தொலைச்சு வாங்கடா மாப்பிள. இப்ப போவோம் பந்தாவா. இப்படி பார்த்தல அடி அடிச்சுல ஆளுகள்லாம் வெளியே இருக்காங்க. கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிறேன். எப்படி சூப்பரா இருந்தல. எப்படி வெண்ணிலா ஓகேவா? பாக்குறாங்க. 2 கையும் எடுக்கணும்ல. என்ன அடி என்ன உத. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. சகல சௌபாகியம் தான் வரப்போகுது. வீடு பூட்டி கிடக்கு, நம்ம பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஊரெல்லாம் மழை கொட்டுன்னு கொட்ட போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுல சர்வலட்சுமி பொருந்திய ஒரு மகாலட்சுமி பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு அழகு கடல் முருகனுடைய பேருடைய ஒரு மாப்பிளை வந்து அமைய போறான். கெட்டி மேல முழங்க போகுது, கெட்டி மேல முழங்க போகுது. அம்மா வீட்டுல இருக்க பழசு பட்டி ஏதாவது போடுங்க புண்ணியதி. அம்மா வெண்ணிலா, அந்த மரத்துல கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு வாமா. சரிம்மா. நீயே போட்டுருமா. வர்ற அத்தா கல்யாணத்துக்கு சொல்லி சோறுதிங்க வந்துடுறேன். ஏ வெண்ணிலா, உள்ள போடி. என்னங்க பாத்தீங்களா அவனுங்கள எப்படி பாக்குறானுங்க பாருங்க. பார்த்தேன் முருக மரத்து பேய்ங்க மாதிரி. நாம முருக மரத்து பேயா? அவன் அங்கேயே போட்டுக்கணும். போட்டு தள்ளி இருக்க வேண்டியதானே? பின்னால ஒருவேளை பந்தயத்துல நான் ஜெயிச்சு அவன் பிடிக்கலன்ட்டானே, அதனாலதான் அவன் அங்கேயே விட்டேன். தெரியும்ல, இங்க எல்லாரும் அப்படித்தான். ஏய், தீட்டினர்வால சூடாரங்களையும் ஆட்டையும் போடுவான், ஆளையும் போடுவான். எங்களை தெரியுமில்ல? இப்படி சொல்லிட்டா அப்படியே அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இங்க யாருக்கு யாரும் குறைச்சணும் இல்ல, சரிச்சணும் இல்ல. ஆமா ஆமா. ஏய், அடங்குங்கடா. கூட்டத்துல ஒருத்தன் வாயை திறந்துட்டா ஆளாளுக்கு பேசிட்டு. தலைவர் சொல்லிட்டாருல, அடங்க. இது கரெக்ட். எது கரெக்ட்? அதான்ப்பா, இன்னும் புரியலையா?
நமக்குள்ள பிரச்சனை வராம இருக்கும்னா கண்டிப்பா தலைவர் தேவை. ஏடா சொல்றவே பிஞ்சில மெம்பர் கேள்வி கேட்கும் பெருசுக்கு நான் பதில் சொல்லிருக்க முடியுமா? ஏய் இப்படி சொன்ன எப்படி? பின்ன உன்னை காட்டிலாம் அது பெருசு இல்ல, கருத்து வேறுபாடு வரும். சரி நமக்குள்ள சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம்யா. அதான்ப்பா ரெண்டு தலைவர் வச்சுக்குவோம். ஏய் உருப்பிட்ட மாதிரி தான் பிரச்சனை வரதுக்கா? பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் மாப்ள. எப்படி சரிப்பா. 21 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் ஒரு தலையா, 29 வயசுல இருந்து 36 வயசு வரைக்கும் ஒரு தலையா நம்ம செலக்ஷன் பண்ணிடுவோம். முடிவு எடுக்கிறதா அவசர ஆலோசனையோ இல்ல கருத்து வேறுபாடு தலைவர் இருக்கட்டும். தப்பான தகவலை யாருன்னா சொன்னாங்கன்னா நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தலைவரை மாத்திடுவோம். ஏய் முடிவு சொல்லுங்கப்பா. சரி சரி எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. பெருசுகள்ல 36 நீ ஒரு தலையாவும், 28க்குள்ள அது யாருப்பா? ஏன் 28 என்ன ஒரு தலைவராவும் ஒரு மலையா தேர்ந்தெடுத்துட்டீங்களா? கை தட்டுங்கப்பா. சரிப்பா, இந்த சந்தோஷத்தை கொண்டாட இன்னைக்கு ராத்திரிக்கு மலையாளிடுவோம். ஏய் என்னை விட்டுவிட்டு எங்கடா வண்டியை கிளப்பிட்டீங்க? பகலெல்லாம் பல்லு வளர்க்குற உன்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல, வண்டியில ஏறினா. சரி சரி டெஸ்ட் பண்ணிருக்க. வண்டி போலாம் போ. ஏய் நேத்தே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானும் பந்தாவா ரெடியா வந்திருப்பேன்ல. நீலாம் ஆரோப்பண மாதிரி இருந்தா கூப்பிடல பெருசு. பெருசு நம்ம ஊர்ல காப்பு கட்டியாச்சுன்னா 10 நாளைக்கு நம்ம சாமியாரா இருக்கும் தெரியுமில்ல. அதனாலதான் அந்த கிரகத்துக்கு இன்னைக்கே எடுத்துலாம் கிளம்பிட்டோம். போதுமா? அங்க பாரு ஐயனார் கணக்குல ஒருத்தர் நிக்கிறாரு பாரு. என்ன ஒட்டு மொத்தமா கிளம்பிட்டீங்க? சாயந்தரம் 6 மணிக்கு காப்பு கட்டுறாங்க தெரியுமில்ல, அதுக்குள்ள வந்துருவீங்களா? அது தெரியாமலா? பூசாரிகளுக்கே விபூதிய வந்துரும் இல்ல கில்லி மாதிரி. அப்படியா? பாப்போம் பாப்போம். இது யாரு இது?